எனக்கு இந்த சுவையான பாஸ்தா வேண்டும். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, நான் அதை செய்வேன். சரி, அப்படியெனில் தொடங்குவோம். நான் ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா செய்ய போகிறேன், பாரம்பரியமாக கெட்சப்புடன். நான் தண்ணீரை சோதிப்பேன். அது எங்கே? ஓ, இங்கே இருக்கிறாய். எனக்கு உன்ன தேவை. தயவு செய்து பாத்திரத்தில் செல். இல்ல, என்ன? நீங்கள் பாத்திரத்தில் ஏற விரும்பவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உள்ள போங்கள். சரி, குறும்பு கையா, நீர் சூடாக உள்ளதா என்று பார்க்கலாம். ஆம், உன் எதிர்வினையை பார்த்தால் தண்ணீர் போதுமான அளவு சூடாக உள்ளது. உன்னை இனி தேவையில்லை. நான் இங்கே கொஞ்சம் பாஸ்தா போடுகிறேன். இப்படி போடுகிறேன். என் மாவு எங்கே? இங்கே. நான் இதை திறக்கிறேன். ஓ, ஆ, ஆ, ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். ஓ, எவ்வளவு அலட்சியம்! ஆப்ஸ், இது நடக்கிறது. ஆம், இந்த மாவு எனக்கு பொருந்தும். நான் பல நிற பாஸ்தா செய்வேன். எனக்கு மாவும் முட்டையும் தேவை. நான் மாவை அப்படியே மெதுவாக பிசையுவேன். இப்போது எனக்கு சில குளிர்ந்த பலூன்கள் உள்ளன. ஓஸ், உண்மையில் முதலில் ஒரு கத்தி மற்றும் எனக்கு சில வண்ணம் தேவை. நான் வண்ண பாஸ்தா செய்ய போகிறேன். வானவில் பாஸ்தா குழந்தைக்கு ஏற்றது. இப்போது ஒவ்வொரு பந்தையும் சாசேஜ் போல செய்ய போகிறேன். மிகவும் வேடிக்கையாகவும் பச்சையாகவும் இருக்கிறது. எல்லா வண்ணங்களிலும் சாசேஜ்களை உருட்ட வேண்டும். இப்போது அவற்றை இணைக்கப் போகிறேன். அது அழகாக இருக்கிறது. சரி, என் பாஸ்தா தயார். அதை கவனமாக ஒரு தட்டில் வைக்கிறேன். ஆம், மிகவும் நன்றாக இருக்கிறது. அருமை. என்ன அந்த இடத்துல என்ன இருக்கிறது? ஓ, என் கண்ணாடிகள், அவை மூடுபனி படிந்து விட்டன. ஓ, என்ன செய்யலாம்? ஓ, இங்கே என்னவென்று எனக்கு நினைவில் இருக்கிறது. மிக சுவையான கேச்சப். பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் கெட்சப் மூடப்பட்டிருந்தது. இதோ. ஓ ஓ மூதாட்டிக்கு உதவியதற்கு நன்றி. ஓ, இது திருப்தி அளிக்கும். ஓ ஓ, ஏன் இப்படியா? எவ்வளவு வேடிக்கை. ஓ பாட்டி, என்ன ஒரு கனவு. என்ன விஷயம்? மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆஹா, ஆனால் இப்போது நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் மற்றும் என் பாஸ்தாவிற்கு பாதுகாப்பாக கேட்சப் ஊற்ற முடியும். அது சிறந்தது. ஒரு சிறந்த உணவு. நன்றாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை ஒரு தட்டில் வைக்கிறேன். சார், ஆனால் தெளிவாக ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. கை, என்னிடம் வா. எனக்கு கருப்பு வண்ணம் வேண்டும். அதை கொண்டு வா. ஆம், ஐஸ் பெயிண்ட் எனக்கு பொருந்தும். இப்போ சிந்தை பாஸ்தாவை கருப்பு நிறமாக நான் பூசுவேன். என் பிடித்த நிறம். மேலும் இந்த கருப்பு பாஸ்தாவுக்கு கேட்சப் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் பாஸ்தாவிற்கு கெட்டியாக சாஸ் ஊற்றுவேன். இங்கே கொஞ்சம் ஜெல்லி ஐஸ் வைப்பேன். சரியான உணவு. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, எவ்வளவு விறுவிறுப்பாக இருக்குது. எல்லாம் தயார். ஒரு மிகவும் விசித்திரமான உணவு. அதை சாப்பிட கூட விரும்பவில்லை, ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். மாமர்லேட் மற்றும் பாஸ்தாவின் மிகவும் விசித்திரமான சேர்க்கை. அது பயங்கரமாக இருக்கிறது. நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஓ, அதுதான் எனக்கு பிடிக்கும். பாரம்பரிய பாஸ்தா கெட்சப்புடன் நாம் அதை முயற்சிக்க வேண்டும். ஓ, பாட்டி அருமையாக சமைக்கிறார். நீங்கள் அற்புதமானவர் பாட்டி. நன்றி. உங்க பாஸ்தா அருமை. ஓ, நன்றி என் அசீஸ். நன்றி. வாவ், இது என்ன? இது சில அற்புதமான பாஸ்தா. நான் கண்டிப்பாக இதை சாப்பிடுவேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் காத்திருங்கள், இது அற்புதமாக சுவைக்கிறது. மிக சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். கூரே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னை நேசிக்கிறேன். என் வெற்றி. ஓ, எப்படி? ஓ, இதை சாப்பிடு. பாஸ்தா மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது சுவையானது தயாரிக்கவும். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓ, கண்டிப்பா. சரி, எந்த கேள்விகளும் இல்லை. சூப்பர் குளிர்ச்சியான வேடிக்கையான காக்டெயில் செய்ய நான் எல்லாவற்றையும் தயார் செய்துவிட்டேன். இங்கே கொஞ்சம் வேடிக்கையான தூள் ஊற்ற போகிறேன். இப்போது அதை சூடுபடுத்த போகிறேன்.
அற்புதம். விடுமுறையின் பிரகாசமான சுவையுடன் ஒரு கண்ணாடி எடுப்பேன். கொஞ்சம் காத்திருக்கலாம். இதோ முடிந்துவிட்டது. என் பானத்தின் இந்த பகுதி தயாராகிவிட்டது. நான் என் இடத்திற்கு வேகமாக ஓடுவேன். நிச்சயமாக ஸ்கிட்டில்ஸ் இல்லாமல் எங்கே? அவை மிகவும் வேடிக்கையான இனிப்புகள். சரி, நான் என் பண்டிகை கண்ணாடியில் மேலும் ஊற்றுவேன். இப்போது நான் சில ஸ்ப்ரைட் சேர்க்க போகிறேன். இது திறக்கவில்லை. நான் அதை புடைப்பேன். அப்பா, அது என்ன மேல் சிந்திவிட்டது. ஓ, நீ ஒரு வானவில் கேக். பரவாயில்லை, நான் உலர்ந்து விட்டேன். இப்போது என் அழகான பானத்தை முடிக்கலாம். அற்புதம். ஆமாம், அதுதான் நான் நினைத்தது. ஆனால் ஏதோ குறைவாக இருக்கிறது. ஆம், இங்கே கிரீம் உதவும். கிரீமுடன் ரொம்ப சுவையாக இருக்கும். மேலும் சிறிது ஸ்பிரிங்கிள்ஸும் சேர்க்கிறேன். ஆனால் இல்லை, இன்னும் அதிகமாக சேர்க்கிறேன். ஆம், ஒரு அழகான பயணம். ஓ, ஸ்வீட் சாப்பிட ஷேட் ரொம்ப விசித்திரமானது. குழந்தைக்கு வைட்டமின்கள் ரொம்ப தேவை அப்படின்றதால நான் செலரியை நறுக்குவேன். ஆகவே செலரியுடன் பானம் ரொம்ப சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என் பேத்திக்கு வைட்டமின்களை இழக்க விரும்பவில்லை. எனவே நான் பிளெண்டரில் ஜூஸ் செய்து அற்புதமான செலரி பானத்தை அற்புதமான குவளையில் ஊற்றுவேன். கொஞ்சம் மேலும் பச்சை. இது அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். பாட்டிட்டிருந்து ஒரு ஆரோக்கியமான காக்டெயில். ஆம், இதுவே சிறந்தது. நான் இதை நிறுத்த முடியல. ஓ, என்னை அப்படித்தான் பாக்குறீங்களா? நான் இதை செய்வேன். முதலில் கண்ணாடிக்கு ஒரு சிவப்பு இனிப்பு அலங்காரத்துடன் ஸ்டைலும் கவர்ச்சியும் கொடுப்பேன். எனக்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும். அதுவே de NCD Spirit, Charles Coistigan, de Ausduwe Reparanus, the Major. Idil and Tautus Terraker Major. Hey, Sari, எனக்கு தேவையான பொருட்களை கொண்டு வா. போ. ஓ, என்ன ஒரு பயங்கரமான விஷயம். நான் அதிலிருந்து விலகி இருப்பேன். நன்றி காய். கிரீம் பாதிக்காது. இது நிறைய இருக்கணும். இப்போ இந்த கண்களை சேர்த்து மேலும் சேர்க்கிறேன். இந்த காக்டெயிலுக்கு மேலும் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். என்ன ஒரு பானம். Fairpaid, Starry Sertan Alanteri. அத குடி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. இது என்ன? இதை எப்படி குடிக்க முடியும்? அது மிகவும் மோசமாக தெரிகிறது. ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், இந்த பானம் குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்போது நான் இன்னொரு பானத்தை முயற்சிக்கிறேன். என்ன? அடடே, இதன் வாசனை என்ன மாதிரியானது? இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. இல்ல, நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். இதோ இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அத்தனை அழகான கோப்பை மற்றும் ஒரு நகைச்சுவையான ஸ்ட்ரா. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போ கண்ணாடியை நக்குவேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, இது புளிப்பாக இருக்கிறது. ஆனால் இதுதான் வெற்றியாளர். அற்புதம். ஆமாம். ஆம், நான் வென்றுவிட்டேன். என்னை பாருங்கள். இந்த முறை என்ன செய்வோம் என்று ஐயப்படுகிறேன். இன்னும் எதுவும் எனக்கு புரியவில்லை. எனக்கு அவற்றை பிடிக்கும். அவற்றில் இங்கே அவசர கழிக்கணும். உங்களோட நாசி ஏற்கனவே நிற்பதில்லை. எனக்கு சற்று உடம்பு சரியில்லை. நான் சமநிலை இழக்க போறேன். மன்னிக்கவும். கால் உடைஞ்சிருச்சு. அங்க ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு வாய்ப்பு மாத்திரம். அது நானும் அப்படிதான். விதிகள். நான் உன்னை காதலிக்கிறேன். அதுதான் எனக்கு போதும். நான் என்னுடைய வழியில் செல்வது பெரிதல்ல. நாம் அதிக வேகத்தில் செய்ய வேண்டும். நான் இதை புரிந்து கொள்ள வேறும் ஒரு ஓட்டம் வந்தது. நான் பார்வையை முயற்சிக்கிறேன். அது மோசமா இருந்துச்சு. அது உடைந்தது. யாரும் கவனிக்க மாட்டார்கள். நமக்கு இரண்டாம் முறையாக கைவிடும் நிலை வந்திருக்கிறது என நினைக்கிறேன்.
வெளிப்படையாக இருக்கும் விஷயங்களை மறைக்காதே. என்னை ஏமாற்ற முடியாது. உன் குக்கியை காட்டுங்கள். நான் இன்னும் முடிக்கவில்லை. வாங்க. நீங்கள் ஏற்கனவே தோல்வியடைந்து உடைந்து விட்டது. தொடர்வதில் பயனில்லை. நீங்கள் என்ன செய்வது தெரிகிறதா? என்னை கூறிவிடுங்கள். அது வெறும் விபத்து தானே? எனக்கு எங்களுக்கும் உங்களை நேசிக்கிறோம். அது தள்ளிவிடும். வா வா. மூன்றரை என்கின்ற முழு வரிசையை வெட்டுவதற்கு நெருக்கமாக வந்து விட்டேன். 3 வினாடிகள் பாக்கி. 3 2 1. நானே செய்தேன். நான் முன்னரே போகிறேன். நான் வேண்டும். வாழ்த்துகள். நல்லா செய்தீங்க. அடுத்தது என்ன நடக்கும் என்று கற்பனை செய்வது பயமுறுத்துகிறது. வாய், எவ்வளவு ஹாட் டாக்ஸ். இப்படி போடுங்க. 3 நிமிஷங்களில் எவ்வளவு சாப்பிட முடியும் என்று பார்ப்போம். உடனே முயற்சி செய்கிறேன். நான் முதல்ல இருப்பேன். எனக்கு பெரிய அட்வைஸ் உண்டு. நம்ம வினாடிய முடிவுக்கு செல்வோம். சூசி, உனக்கு ஒரு சிறிய அதிர்ச்சி செய்தி இருக்கிறது. உனக்கு காரம் நிறைந்த ஹாட் டாக்ஸ் எப்படி பிடிக்கிறது என்று பார்க்கலாம். இன்னும் ஊற்றி பார்ப்பி. இந்த ஹாட் டாக்ல அவள் சாப்பிட முடியாது. சரி, எனக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டது. அதுக்கு எதுவும் அர்த்தம் இல்லை. உங்களால் அது நியாயமா இல்ல. ஏன் இங்கே இவ்வளவு சூடு? நான் எரிகிறேன். நான் உதவியுடன் உள்ள. ஓ, அது ஒரு அழைப்பது. எனது எளிதாகவே பொறித்து விடலாம். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பார்வி? பொறிக்க விரும்பினேன். அவற்றை எரித்து விடாமல். நீ இப்போது அவற்றை சாப்பிடலாமே. நான் உனக்கு கொஞ்சம் வெண்ணெய் தருகிறேன். சீக்கிரம். ஓ, எனக்கு இப்போதுதான் நினைவில் வந்தது. நான் ஒரு பாட்டில் வாங்கியிருக்கிறேன். ஆஹா, நல்லது. எவ்வளவு நிம்மதி. நான் தெளிவாகவே நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறேன். சூசி, நீ ஒரு பெரிய பலூனை போல இருக்கிறாய். தண்ணீர் தண்ணீர். என்னை அழுத்தாதே பார்பி. எனக்கு நன்றியாக இல்லை. நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்போது இந்த நீர் எல்லாம் வெளிக்கு சாய்ந்து விடும். எனக்கு பெறுவதில்லை. நான் வெள்ளமாகி விடுவேன். இப்போல்லாம் குளிரா இருக்கு. ஆனால் இது உங்கள் சொந்த தவறு. நீ அதை விரைவில் உலர்த்த வேண்டும். ஓஹோ, அது ஒரு சக்தி வாய்ந்த காற்று உலர்த்தி. இது கிட்டத்தட்ட பறந்து விட்டது. சாப்பிடு. என்ன அது ரெஸ்ட் படுத்திருக்கணும்? நான் பண்ண குளிராக இருக்குது. சரி, நாங்கள் அந்த மணலை ஒன்றுபட்டுக் கொள்ள வேண்டும். இது செய்ய வேண்டும். அதை பார்க்கவே எனக்கு வெறுப்பு. இது அருவருப்பாக இருக்கும் என எனக்கு தெரியும். பேஸ்ட்ரியின் பதில் மும்முறையாக பெரிது. ஆனால் குறைவாக தருவது நல்லது. தவறுதலாக எனது பக்கம் எழுந்திருந்தால் மட்டும். கூடவே தீர்க்க நடந்தாலும் நான் பாலினி ஹாட் டாக்ஸில் ஒன்றை எரிந்து வைத்து பார்வையை விளையாட்டிலிருந்து அகற்றிவிட முயற்சிக்கிறேன். அப்போ செல்வதும் குறையும் நிலை இல்லை. அப்படியாக இருந்தால் பார்வையை காட்டி பிடித்துக் கொண்டு போகவேன். பிடிச்சு கேஸ் பெட்டரி முடிவுகளை சரிபார்க்க நேரம். மெய்யாகவே மேசையில் எதுவும் இல்லை என்று பார்க்கிறேன். எனது நினைப்பில் நீங்கள் தரையை மீண்டும் சரிபார்க்க வேண்டும். ஓ, அது நல்ல யோசனை. நான் என்ன பார்க்கிறேன்? அட, இது வெப்பமாயிருக்கு. ஹாட் டாக் போலிக்கு சொந்தமானது இல்ல. ஆனால் அது என் தட்டில் இருந்ததே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் கடைசி சிறிய துண்டையும் சாப்பிட்டேன். சரி, இனிமேல் அது முக்கியமில்லை. முக்கியமானது நீ தோற்றதே. அது நேர்மை. இதுதான் உண்மையான நேரம்காக. எனக்கு தோன்றுது அது ஒரு வீடியோ கேம் கன்சோல். ஆம், சரி, அதை வரைய வேண்டும். பெரிய விஷயம் இல்ல. எனக்கு அது சரி செய்யலாம். ஒரு கேஆடிய பேயால பென்சிலுடன் வரையலாம். அத்தியாவசியத்துல அது சிறந்ததாக இருக்கும். பாருங்கள், ஏற்கனவே மிகவும் நன்றாக வருகிறது. வா, நான் பார்வையை உண்மையிலேயே குறைவாக மதிப்பிட்டேன். ஒரு சிஷானா பண்ணிட்டு இருக்கிறார். நான் வெறும் ஒரே நேரத்தில் எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும். என்ஷுராம் கேங்கோ வம்பியர் சர்சி our isikin papi words at entry radium 0 அப்போரே அடிப்போம். தொடைப்பம் இல்லாமல் நீ எப்படி கொள்வது என்பதை பார்ப்போம். போய்லா, அது மறைந்து விட்டது. ஐயோ, நீங்க தான் தவறிட்டீங்க. சூசி, என்னுடன் ஒத்துழைப்பு செய்ய வேண்டாம். அதுதான் சரி. இப்போ உங்களுக்கு தோல்வி ஒப்புக்கொண்டு கொள்ள வேண்டும். என்னால் முடியாது. நான் கைவிட மாட்டேன். இதிலிருந்து ஒரு வழியுண்டு. நான் ஒற்றை பக்கத்துல வரைந்து பார்க்கிறேன். ஹே, இதெல்லாம் வேலை பண்ணுது. இல்லை, மீண்டும் அதிலிருந்து வெளியேறுகிறேன். அதனை எனக்கு கொடு. நான் உன் தூரிகையை சூடாக்கப் போகிறேன்.
அப்பொழுது நீ அதை பயன்படுத்த முடியாது. அது நியாயமில்லை. விதிமுறைகளை மீறி விளையாடாதே. சரி, எனக்கும் விதிமுறைகளை பின்பற்ற மாட்டேன். நான் இன்னும் பிரைப்படுத்த கருப்பு வண்ணத்தால் நிரப்ப போறேன். இல்ல, இது நீ சிதைத்து விட போறேன். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு நிறுத்துவோம். இதோ என் வேலை. அருமையில்லைமா? உதவும் சொல்ல போனா என்கிட்ட பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பார்பி எல்லாம் அது ஓர் தெளிவான தோல்வி. மன்னிக்கவும். உன்னால் இது எப்படி முடிஞ்சது பார்பி? நான் நல்லவள் என்று நினைத்தேன். பூரே, நான் வென்று விட்டேன். நான் சாதித்து விட்டேன். கேம் கன்சோல் சூப்பர். எல்லா சோதனைகளையும் வெற்றி பெறுவதற்காக நான் வீணாகாமல் இருந்தேன். இந்த கேம் முற்றிலும் உயர்ந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாங்க வாங்க, கொஞ்சம் மட்டும் மிச்சம் இருக்கு. அப்புறம் நான் ஜெயிப்பேன். சம்மதிக்கிறேன். நீங்களும் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல வேலை. உங்களோட விளையாடுறதும் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு உயர்ந்த கைக்கோடு.